தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் ஆரோக்கியமீரி அவர்களை சுருக்கமாக சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் தேச மார்க்சிய கழகம் நடத்தும் சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேச பொதுவை சிந்தனையாளர் தோழர் இருமுறை அவர்களுடைய 27ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற அதனுடைய தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் உதயசங்கர் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகின்றுள்ள தமிழ் தேச விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் அருமை தோழர் தியாக அவர்களே, தமிழ் தேச மக்கள் முன்னணியுடைய தலைவர் தோழர் கீதா பாண்டியன் அவர்களே, தங்களுடைய வீர வணக்க உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தோழர் இளவழகன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற பல்வேறு தோழமை இயக்கங்களை சார்ந்த அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 27வது ஆண்டு நினைவு நாளை இந்த நேரத்திலே நினைவு கூறும் விதமாக படத்தை திறந்து வைத்திருக்கின்ற இருமுறையார் அவர்களுக்கு தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏன்னால் நேரம் கருதி இன்னும் 2 தலைவர்கள் பேசுவதற்காக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நான் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். தேனியினுடைய பல்வேறு விஷயங்களை முகநூலிலே நான் பார்த்துட்டே இருப்பேன். பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை ஒட்டி எடுக்கின்ற போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் காவல்துறைக்கும் மக்களுக்குமான போராட்டங்களாக, தள்ளுமுள்ளுகளாக, வழக்குகளாக பல்வேறு திசை மாறப்பட்டு இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை நான் முகநூலிலே கவனித்துக் கொண்டே தான் இருந்திருக்கின்றேன். கடந்த ஆண்டு என்று நினைக்கின்றேன், தோழர்களுடைய ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட அந்த கொலைக்காக தோழர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம். அந்த வழக்கில் கூட அவர்கள் யாரெல்லாம் அதற்காக அந்த ஆணவ கொலை வேண்டாம் என்று ஆணவ கொலையில் செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எத்தகைய தோழர்கள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் போராடினார்களோ அவர்கள் மீதுதான் வழக்காக இருக்கின்றதே தவிர அந்த கொலையை செய்தவர்களை அவர்கள் தப்பிக்க விட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஆக இங்கே இருக்கின்ற காவல்துறை, தேனி காவல்துறை பல்வேறு கட்ட நிகழ்வுகளில் எதற்கெடுத்தாலும் அனுமதி மறுப்பு இப்படிதான் நான் பார்த்திருக்கின்றேன். ஏன்னா தோழர் கீதா பாண்டியன் அவர்களை இங்கு தேனிக்கு கூட்டத்திற்கு வருகை புரிவதற்காக தோழர் மதியவன் பேசும் பொழுது அடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுவார், தோழர் அனுமதி மறுத்திருக்காங்க, அதனால கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அப்படின்னா இங்கு இருக்கின்ற காவல்துறை யாருக்காக அச்சப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இங்கு இருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், தமிழ் தேச மார்க்சிய கழகம் முன்னெடுக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு தோழமை இயக்க தோழர்கள் இளைஞர்களாக செயல்படுகின்றார்கள். எந்த ஒரு போராட்டமும், எந்த ஒரு புரட்சியும் இளைஞர்கள், பெண்கள் முன்னிலையில் தான் முற்று பெறுவது. எனவே அதற்கான அறிகுறியாக புரட்சியினுடைய வேகத்தை எடுக்கக்கூடியவர்களாக இங்கே பல்வேறு இளைஞர்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்துதான் இந்த தேனி மாவட்ட காவல்துறை பயப்படுகின்றது தவிர வேற எதுக்கு இல்லை. ஏன்னா இளைஞர்கள் முதல்ல ஒரு தொடக்க உரை நிகழ்த்திய தோழர் ரொம்ப காலசாரமாக அப்படியே பத்தி எரியக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களால் காவல்துறை மீது இருக்கின்ற வெறுப்பை, காவல்துறை இவர்கள் மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பை அவர் அங்கே சொன்னார். காவல்துறை நண்பர்கள் தானே, ஏன் வெறுக்கணும்? ஏன்னா நமக்கெல்லாம் வெறுக்கக்கூடிய செயல்களை செஞ்சாங்கன்னா நம்மளுக்கும் வெறுக்கக்கூடிய அளவில் தான் வரும்.
ஆக இரும்புரையாரினுடைய அந்த உயர்ந்த கொள்கைக்காக திரண்டிருக்கின்ற இளைஞர்களை பார்த்து தேனி காவல்துறை பயப்படுகின்றது என்பதை நாம் உள்ளுணர்வாக எடுத்துக்கொண்டு இன்னும் வீரியமாக இரும்புரையாருடைய கருத்துக்களை வெளியில் பரப்புவோம். சமூகத்தை சாதி ஒழிந்த சமூகமாக மாற்றுவதற்காக இளைஞரும் பெண்களும் வீறு கொண்டு எழுவோம். இதுதான் இரும்புரையாருக்கு நாம் செலுத்தக்கூடிய வீர வணக்கமாக நினைவஞ்சலியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.